நம்ம தலைவர் மாதிரி இதே சத்யம் தியேட்டர்ல நம்ம பேனரும் வரணும். இன்னைக்கே கேஸ் ரவிக்குமார பாக்குறோம், தெரிக்க விடுறோம். இவெல்லாம் என்ட்ரி ஆவான் தெரிஞ்சிருந்தா நான் இறக்கி கூட வந்திருக்க மாட்டேன். நான் சொல்றேன்டா, உனக்கு ஜென்மத்துக்கு நடிப்பு வராது. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. நீ வேணா பாரு, நான் பெரிய நடிகனாகி ஸ்கிரீன்ல ஆடுவேன், தமிழ்நாடே ஆடும். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க. நீ காமெடி நல்லா பண்ற. தேங்க்யூ சார். ஆனா அது மட்டும் போதாது. ஏன்னா நான் இப்ப எடுக்கிற படத்துல ஹீரோவுக்கு லேடி கெட்டப், நர்ஸ் வேஷம். இந்த மாதிரி சாதாரண பசங்களுக்குலாம் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது. காவி வெக்கங்கட்ட பெல்களா உங்கடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. ஓய் செல்ஃபி, ஐ லவ் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கேட்க மாட்டேன். இருக்கிறவங்க சும்பையலா. இது கிரைம். பெரிய பிரச்சனைமா. காதலிக்கிற பொண்ணு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணாதவன் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லாத. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. என்ன லேடிஸ் பக்கம் இப்படி போயிடுது. சபா, பொம்பளை மாதிரி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, இன்னும் வயதா என் கையில வந்து மாட்டேது. I'm 23. எனக்கு தெரியும், எங்க அப்பா அம்மாக்கு தெரியும் எனக்கு யார் செட் ஆவா, யார் கரெக்டா இருப்பான்.